ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் நம்முடைய மல்லிக்கு தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி, இந்த ரஞ்சிதம். இதெல்லாம் மீறி எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதுக்கு நம்முடைய விஜய் எப்படி ஒத்துழைச்சாருன்றதை பார்க்க போகிறோம். நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பி போன ஆள் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க. ஏன்னா நம்முடைய மல்லியோட தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்காத அவர் போனதுனால இந்த ஒரு விபரீதம் நடக்குது. நம்ம இல்லைன்னா நம்முடைய மகளை யார் பார்த்துக்கிறது, அதனால் இந்த விஷயத்தில் நாம் தப்பாக முடிவெடுத்துட்டோமோ அப்படின்ட்டு நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாருங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு பயங்கரமான அடியாக இருக்க போகுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய அன்னபூர்ணியமாக நினச்சது நடந்து தெரிஞ்சுங்க. அந்த செயினை பார்த்திங்கன்னா ஆட்டியை போட்டுருக்காங்க. இப்போ அந்த கோல்டு செயின் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனால் நம்ம அன்னபூர்ணியமாக கொஞ்சம் மூலையை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட டூப்ளிகேட் கவரிங்கை கொடுத்துட்டு ஒரிஜினலை அவங்களே வச்சுட்டு இருந்துருக்காங்க. எப்படி இந்த தாலின்னு நினச்சி நோம்பு கவரை கட் பண்ணிட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்முடைய மல்லிக்கு வச்சிருந்த செயினை கோல்டுன்னு நினச்சி ஆட்டியப்பட்டு போயிடுறாங்க. கடைசி நேரத்தில் அந்த செயின் இல்லாத எப்படி தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நிற்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செயின் நம்முடைய அன்னபூர்ணியமாக எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப அப்போ நம்ம கையில் இருந்த செயின் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறப்ப நம்முடைய அன்னபூர்ணியமாக போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சமூகம் நீங்கள் ஆட்டிய எப்படி நோம்பு கவர் கட் பண்ணீங்களோ அதே மாதிரி செயினை ஆட்டிய போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன பண்ணேன்னா கவரிங்கை வச்சுருந்தேன். எப்படி நல்லா பல்ப் வாங்கினீங்களா, அதில் நீங்கள் எப்படியோ நிறுத்தலான்னு பார்த்தீங்க மல்லிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை. ஆனால் நான் எப்படி மாதம் நடத்தி காட்டினேன்னு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிகை நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. இதில் மட்டும் ஜெயிச்சுட்டு நினைக்காதீங்க. சீக்கிரமே விஜய் காட்டின தாலியை அவனே அறுத்தெறிஞ்சு டிவோர்ஸ் பேப்பரில் இவக்கிட்ட கையெழுத்து வாங்கி அக்கா இவளுக்கு எனக்கு செட் ஆகாது, எங்களை பிரித்து விட்ருங்க அப்படின்ற மாதிரி நான் விஜயை சொல்ல வைக்கல. நான் ராஜேஸ்வரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா என் மல்லி உன்னுடைய தாலி என் கழுத்தில் ஏற வேண்டிய தாலியை நீ பறிச்சுக்கிட்டு இல்லை, உன்னுடைய தாலியை பறித்து அந்த தாலியை என்னுடைய கழுத்தில் என்னுடைய மாமா கட்டுறாரோ இல்லையா பாரு, நீ அதை பார்த்துட்டு நீ துடிச்சு சாகணும்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி சும்மா இருப்பாங்களா, அதை பார்க்கலாண்டி என்னைக்கும் அந்த ஆண்டவன்றது எனக்கு துணையாக இருப்பாங்க. நீ கண்டிப்பாக என்ன தான் பிளான் பண்ணாலுமே நீ எங்களை ஜெயிக்க முடியாது, எங்களுக்கு ஆண்டவன் துணை இருக்குது. நீங்கள் இப்போ கூட நிறைய பிளான் பண்ணிங்க அந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நிப்பாட்டலான்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவன் துணை இருந்தாலும் அது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு எண்டே கிடையாதுங்க. இவங்களை இனிமேல் வச்சு செய்ய போகிறாங்க. இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சானே நம்முடைய மல்லியை அசைச்சு கூட பார்க்க முடியாத சக்தியை நம்முடைய மல்லி மாற போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.